லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து உங்களோட ஓல்டு வேர்ஷன்லேருந்து நியூ வேர்ஷனுக்கு மாறணும். இந்த நியூ இயருக்கு முன்னாடியே ஸோ அந்த 30 days இருக்குது. ஏன்னா அப்போ தான் சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். நீங்கள் பழசில் நீங்கள் பண்ண தப்பாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் சின்ன ஸ்டெப்ஸ் ஒன்று எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இருந்தாலுமே சில பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, எதுலையோ பிஸி ஆகியிருப்பீங்க, இல்லை தீபாவளி வருது, தீபாவளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. இல்லை அந்த கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் போயிட்டுருக்கும். ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. பரவாயில்ல, இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அதை வந்து ரிமைண்ட் பண்ணவும் உங்களை திரும்பியும் வந்து ட்ராக்குக்கு கொண்டு வரவும் தான் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலனா இல்லை திரும்பியும் வந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, திரும்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே வந்து நடக்கிறது தான். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவும் எந்த ஒரு கில்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் திரும்பியும் உங்களோட ட்ராக்குக்கு வரதான் இந்த வீடியோ. நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரென்ஸை வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். இது முன்னாடியே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எப்பயுமே நம்மளோட நாள் வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது, அதுக்கு முன்னாடி நைட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி நாள் நைட் வந்து சரியாக இல்லை, நம்ம எதுவுமே வந்து சரியாக பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் காலையிலையும் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நைட் ரொட்டீனை வந்து க்ரியேட் பண்ணணும். பெருசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, பெருசாக ஃபேன்சியாக எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையில்ல. சின்ன சின்ன விஷயம் மாற்றினா போதும். எக்ஸாம்பிளுக்கு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும், இல்லை ஒரு 2 பேஜ் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அதே மாதிரி ஜேர்னலிங் பண்ணுறது, இல்லை ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அமைதியாக உட்காருது. இது எல்லாமே எதுக்குன்னா நம்மளோட மனசுக்கும் நம்மளோட உடம்புக்கும் வந்து இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக தான். இப்படி நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கும்போது அடுத்த நாளும் வந்து அதே காமோட பீஸ்ஃபுல்லாக வந்து எழுவீங்க. அண்ட் அங்கேருந்து தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நாளுமே எல்லாருமே வந்து மோட்டிவேட்டடாக எழமாட்டாங்க. தென் இருந்தும் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை சிஸ்டம் தான் தேவை, மோட்டிவேஷன் வந்து தேவை கிடையாது. சிஸ்டம்னால் நீங்கள் தினமும் எழுது நான் இன்றைக்கி என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் தினமும் வந்து அந்த மார்னிங் வந்து அந்த காலையில் கன்ஃபியூஷன் ஆகாமல் கிளாரிட்டியாக ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும் இந்த நாளுக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு நாளும் ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒரு நாள் வந்து பிளான் போடுறதுக்கு, ஒரு நாள் வந்து ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, புக்ஸ் படிக்கிறதுக்கு. இது மாதிரி நீங்கள் ஒரு நாளை ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிஸ்டம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும் போது உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க, ஆல்ரெடி வந்து கிளாரிட்டியாக இருப்பீங்க. காலையில் எழும்போது நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வைக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போது சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை சோஷியல் மீடியா கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியாவை கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். ஸோ ஜஸ்ட் அப்போ தான் வந்து உள்ளே போயிருப்போம் இன்ஸ்டாகிராம்குள்ளே, ஒரு 5 நிமிஷம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா 30 minutes ஆகியிருக்கும். கண்டிப்பாக வந்து இது கஷ்டம்தான். ஏன்னா வந்து உள்ளே போனோம்னா டைம் போகிறதே வந்து தெரியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் இந்த ஆப்புக்குள்ளே என்ன ரீசனுக்காக போகிறேன், நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு போகிறீங்கன்னா ஓகே பரவாயில்ல, ஆனால் கான்ஷியஸாக பண்ணணும், விழிப்பாக நம்ம பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் லிமிட் வந்து செட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு அலாரம் வச்சுக்கலாம், ஒரு 10 minutes வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக அவேர்னஸாக வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண
எனர்ஜி கிடைக்கும் அவேர்னஸாக இருக்கும்போது. ஸோ அதுலேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களோட ஹோல் ரொட்டீனுமே வந்து சேஞ்ச் பண்ணும். எல்லாருக்குமே 24 hours வந்து டைம் இருக்குது. பட் ஆனால் அந்த எல்லா ஹார்ஸுமே எல்லாருக்குமே சேம் லெவலில் எனர்ஜி இருக்கா கேட்டால் கிடையாது. பேர் வந்து காலையில் ஆக்டிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஈவினிங்கில் ஆக்டிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து நைட்டில் ஆக்டிவாக இருப்பாங்க. அது ஒருத்தர் வந்து பொறுத்து மாறும். நீங்கள் தான் அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் எப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எப்போ லோவாக இருக்கீங்க, எப்போ க்ரியேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது ஹார்டான ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கை வந்து நீங்கள் செய்யணும். அதே மாதிரி எப்போ வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஈஸியான விஷயங்களை செய்யும்போது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்மளோட எனர்ஜியும் வந்து ரொம்ப ட்ரைன் ஆகாது. உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பியும் அந்த இடத்துலையே வந்து ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சோம்னா அதையும் நம்ம சரியாக செய்ய மாட்டோம், செய்யவும் முடியாது. அண்ட் இன்னுமே நம்மளோட எனர்ஜி ட்ரைன் ஆகிடும், ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட நாள் வந்து எப்பயுமே வந்து அன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கிறது கிடையாது, முன்னாடி நாள் நைட்டே ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க அதை எடுத்து வைக்கணும். அண்ட் வந்து டு டூ லிஸ்ட் போட்டு வைக்கணும். அண்ட் அடுத்த நாள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ அதோட பிளானர் வந்து முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிடணும். அப்படின்றப்போ நீங்கள் காலையில் எழுந்து நான் இதை பண்ணணுமா, இல்லை இந்த ட்ரெஸ் போடணுமா, அந்த ட்ரெஸ் போடணுமா, இதை சமைக்கணுமா, அதை சமைக்கணுமா அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கும்போது நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்க. உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நீங்கள் காலையில் எழும்போது ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி இருக்கும் இல்லையா? அப்படின்றப்போ உங்களோட மைண்டு காமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு ரஷ் பண்ணி ரொம்ப பரபரப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காமல் கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களோட டேவே, உங்களோட அடுத்த நாளையே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் காமாகவும் மாற்றிடும். இன்னும் ஒரு விஷயம், உங்களோட வாரத்தை முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடணும். சண்டே எடுத்துக்கோங்க, ஒரு 15 minutes எடுத்துக்கோங்க. அந்த வாரம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், எது வந்து எனக்கு பெரிய வேலை, எது சின்ன வேலை, எது எனக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு செகண்டையும் ஒரு நிமிஷத்தையும் பிளான் பண்ணியெல்லாம் வைக்கணும்னு இல்லை. சிம்பிளாக பேசிக்காக வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பிளானை போட்டால் போதும். அப்படி பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி கொழுப்பிட்டு இருக்க மாட்டோம். உங்கள் கண்ணு முன்னாடி ஆல்ரெடி என்னென்ன பண்ணணும் ஒரு கிளியர் பிக்சராக இருக்கும். ஸோ அந்த வாரமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், எது வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஆல்ரெடி நீங்கள் ரீபிராண்ட் யுவர் லைஃப் பார்த்துருந்தீங்க, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இந்த வீடியோ தான் அதுக்கான ரிமைண்டர். இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியான டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட மூட் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீன் ஆரம்பிங்க. அடுத்த வர வாரத்துக்கு வந்து சண்டே பிளான் போடுங்க. நீங்கள் பெரிய ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உண்மையாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். இன்டென்ஷனோட நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷனோடு எடுத்து வைக்கிற அந்த சின்ன ஸ்டெப் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸை, பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன விஷயத்தை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. வீடியோ யாருக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ரொட்டீனை இன்றைக்கி நைட்லேருந்து இல்லை நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். நினைக்கிறத விடவே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பின்னாடி போய் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி இது சரியாக இருக்கா அது சரியாக இருக்கா அப்படின்னு வந்து யோசிக்காமல் நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்ருங்க. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.